அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நம்முடைய குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இவர்களை நாம் இந்த சிறு வயது முதல் பிறந்தது முதல் 12ஆம் வகுப்பு +2 படிக்கின்ற வரையில் இவர்கள் நம்மோடு இருப்பார்கள். இவர்கள் நம்மோடு தான் இருப்பார்கள். நாம் தாம் அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்துச் செல்வோம். நாம் தாம் அவர்கள் வீட்டுக்கு மீண்டும் அழைத்து வருவோம். டியூஷனுக்கு அழைத்துச் செல்வோம். மர்சாக்களுக்கு அழைத்துச் செல்வோம். கடைகளுக்கு நாம் தாம் கூட்டிச் செல்வோம். அவர்களை எங்கும் தனியாக அனுப்ப மாட்டோம். 2 பிள்ளைகளுமே சரி, தனியாக எங்கேயுமே அனுப்ப மாட்டோம். இந்த 12 வயது வரை அந்த அந்த 12வது படிக்கின்ற வரையிலும் இவர்கள் நம்மோடு தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் 12க்கு பிறகு கல்லூரி செல்கின்றார்கள் அல்லவா? இந்த காலகட்டத்தில் இவர்கள் நம்மை விட்டும் விலகிச் செல்வார்கள். பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர்களுக்கு சொந்த வீட்டு பக்கத்திலேயோ காலையில் போயிட்டு சாயந்தரம் வரக்கூடிய கல்லூரிகள் அமையும். பல பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர்களில் தான் கல்லூரிகள் அமையும். அதே போல் கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கும், தினமும் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லி இந்த கல்லூரி காலகட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளைகளையும் தங்கி படிக்கிற மாதிரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அல்லது வெளியூரில் சென்று படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த +2 வரையே நம்மளோட இருக்கிறாங்கல்ல, இப்போ இவங்க நம்மளுடைய கண்காணிப்பில் இருப்பாங்க. முழுக்க முழுக்க நம்முடைய கண்காணிப்பில் இருப்பாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, எப்போ வீட்டுக்கு வராங்க, எப்போ வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க, ஸ்கூல் எப்போ விடுறாங்க, ஸ்கூல்லேருந்து எப்போ வீட்டுக்கு வராங்க, டியூஷன் எப்போ விடுறாங்க, டியூஷன்லேருந்து எப்போ வெளியில் வராங்க, எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்திருக்கும். உதாரணமாக சொன்னால் 90% இந்த +2 படிக்கின்ற வரையும் 90% உண்டான அந்த ஆண் பெண் குழந்தைகளுடைய செய்திகளை நாம் அறிந்திருப்போம். வேண்டுமானால் ஒரு 10% அல்லது ஒரு 5% தான் அவர்களை பற்றி நாம் தெரியாமல் இருப்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் இவங்களை முழுமையாக கண்காணித்து வைத்திருக்கின்றோம். இந்த காலகட்டம் இந்த +2 வரையே இருக்குது அல்லவா? இப்போ இந்த வயது வரைக்கும் இவர்களால் சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அது தன்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், மதம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், சொத்து விஷயங்களாக இருக்கட்டும், இவர்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதற்கு அனுமதியும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த கல்லூரி படிக்கின்ற பொழுது இவர்களுக்கு 18 வயது அடைந்து விடுகின்றார்கள். அப்பொழுது இவர்களுக்கு எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோரிடத்தில் இவர்கள் இருக்க வேண்டுமா, இருக்க வேண்டாமா என்ற அளவுக்கு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். இவருடைய சொத்து விஷயங்களாக இருக்கட்டும், மதம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், கல்லூரி சார்ந்த படிப்பு, எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு முடிவு எடுப்பதற்கு உண்டான அனுமதியை, சுதந்திரத்தை அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. இப்போ எதற்குன்னு சொன்னால், இந்த முடிவு எடுக்க முடியாத அந்த வயசில் நாம் என்ன செய்கிறோம்னா, இவங்களை கட்டுக்கோப்பாக வகித்து கண்காணித்து வளர்க்கின்றோம். இந்த முடிவு எடுக்கக்கூடிய, சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய இந்த வயதை அடைந்திருக்க போது, அதாவது அந்த பருவ வயதை இந்த ஆணும் பெண்ணும் தொடுகின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றன, நம்மளை விட்டு இவங்க என்ன செஞ்சிடறாங்க, விலகிச் செல்கின்றார்கள். விலகிச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுகின்றோம். அவர்கள் கல்லூரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவதாக இருந்தாலும் கூட நம்மிடத்துல சரியாக பேச மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம், சரி ஏதோ டயர்டாக இருக்கிறான், ஏதோ கல்லூரிக்கு போகிறானா வரானா படிக்கிறானா அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யணும், சுதந்திரமாக விட்டுடுறோம். செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ அதே நேரத்தில் இன்னும் பல பேர் என்ன செய்கிறாங்க, ஆண் பெண் இருவருக்கும் செல்ஃபோனை வாங்கி கொடுத்து வெளியூரில் தங்கி படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை. இவங்க வெளியூரில் போய் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, படிக்கிறாங்களா படிக்கலைங்கிற எந்த ஒரு செய்திகளும் நமக்கு வருவதில்லை. நாமும் கண்காணிப்பதில்லை. ஏதோ உங்கள் ஃபோனில் சொல்கிறத வச்சு நம்ம படிக்கிறாங்க. இன்றைக்கி சென்னையில் நாம் பார்க்குறோம், இன்றைக்கி சென்னையில் என்ன நடந்துகிட்ருக்கு, வெளியூரிலிருந்து படிக்க வந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், நம் சமுதாய சார்ந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், படிக்கிற நேரத்தில் காலேஜுக்கு சரியாக போகிறதில்ல, கட்டடிச்சு கொண்டு ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளோடு, பெண் பிள்ளை ஆண்களை கொண்ட பிள்ளைகளோடு ஊர் சுற்றி கொண்டு தவறான விஷயங்கள், தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு இதை இன்றைய காலகட்டத்தில் சென்னையில் நாம் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இதே போல் தானே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம என்னென்னு சொன்னால், இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்,
நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் சரியில்லை, கொஞ்சம் வெளியூரில் போய் படித்தா நல்ல ஒரு படிப்பு கிடைக்கும், அதன் மூலிமா நல்ல ஒரு உத்தியம் கூட கிடைக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் என்ற அடிப்படையில் தான் பெற்றோர்கள் அவர்களை என்ன செய்கிறாங்க, துணிஞ்சு வெளியூர்களுக்கு படிக்க அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை தவறாக பயன்படுத்தி கொண்டு நம்ம பெற்றோர்கள் நம்ம கூட இல்லையே, நம்மளை கண்காணிக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியாது நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை பெற்றோர்களுடைய கனவுகளையும் பாழாக்கி கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையும் வீணாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இன்றைய பருவ அந்த வயதிலே ஆணும் பெண்ணும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை தயவுசெய்து நீங்கள் கண்காணித்து கொள்ளுங்கள். நம் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம் பிள்ளைகளுடைய ஈமானே பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட செயல்களில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் முழுமையான நம்பிக்கையில் அவங்களுடைய எதிர்காலத்தை நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், அந்த எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நாம் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அவங்க அதை என்ன செய்யணும், தவறாக பயன்படுத்தி இன்று தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலங்களை நாம் சிறப்பாக்கி தர வேண்டும். அவர்களை இருக்கிறாங்க எத்தனையோ குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய பெற்றோர்கள் எதற்காக அனுப்பினார்களோ அதை மனதில் வைத்துக்கொண்டு படித்து பட்டம் பெற்று பெற்றோருக்கு கண்ணியம் செய்யக்கூடிய அந்த ஆண் பிள்ளைகளும் பெண்கள் பிள்ளைகளும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அவர்கள் 10% என்று சொன்னால் வீணாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் 90% இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதிலே தயவுசெய்து பெற்றோர்களாகிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளை அல்லாஹ் நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக, தீனுக்கும் பெற்றோருக்கும் கண்ணியம் தேடித்தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.